குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸில் குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் பார்ப்போம். மறுகூட்டிணைவு, பல்கூட்டு அலீல்கள் இதை பற்றி இன்றைக்கி கிளாஸில் பார்ப்போம். இப்போ ஏற்கனவே குறுக்கேற்றத்தின் செயல்முறைகள் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் பாக்டீரியங்கள், ஈஸ்ட், பூஞ்சை, உயர் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆகிய அனைத்து உயிரினங்களிலும் குறுக்கேற்றம் நடைபெறும். குறுக்கேற்றம் நடைபெற்றாதான் நமக்கு தேவையான, நமக்கு விருப்பமான ஒரு புதிய தாவரத்தை உருவாக்க முடியும். அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இந்த குறுக்கேற்றம் அப்படிங்கிற செயல்முறையவே நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ குறுக்கேற்றம் நடந்துச்சுன்னா தான் நமக்கு என்ன பண்ணோம், மரபணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, மரபணுக்களின் சேர்க்கைக்கு வழிகோல், அதாவது மரபணு சேர்ந்தாதான் நமக்கு புதிய ஒரு தாவரம் கிடைக்கும், அதாவது புதிய மரபணு பெற்ற ஒரு தாவரம் கிடைக்கும். இந்நிகழ்வு பரிணாமத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, குறுக்கேற்றம் பற்றிய ஆய்வின் மூலம் குரோமோசோம்களின் மரபணுக்கள் நேர்கோட்டில் அமைந்திருப்பதை தெரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த ஒரு குரோமோசோம் இருக்குது, குரோமோசோம்ஸில் என்ன இருக்குது, மரபணு இருக்குது. இந்த மரபணுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரே நேர்கோட்டில் இருக்குது அப்படிங்கிறத குறுக்கேற்றம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இப்போ குறுக்கேற்ற விரைவின் அடிப்படையிலேயே மரபு வரைபடம் உருவாக்கப்படுகிறது. மரபு வரைபடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் குரோமோசோமில் இருக்கக்கூடிய மரபணு இருக்குது பார்த்தீங்களா, மரபணுக்குன்னு ஒவ்வொரு மரபணுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கும். அதை பேர் தான் லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மரபணு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வரைபடமாக வரைய முடியும். நெக்ஸ்ட், மரபணுவின் தன்மை. ஒரு மரபணு இருந்துச்சு அப்படின்னா அந்த மரபணுக்குள்ள தன்மைகள் என்ன, அதோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத குறுக்கேற்றம் மூலம் அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு மரபணு இருக்குது, ஒரு மரபணு, இந்த மரபணு இருக்குது, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இப்போ நிறத்தை கொடுக்குதா, இல்லை உயரத்தை கொடுக்குதா, இல்லை என்ன கேரக்டர்ஸை கொடுக்குது, என்ன செயல்முறைகளை அது பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு புதிய நன்மை பயக்கும் சேர்க்கை தோன்றுவதால், அதாவது குறுக்கேற்றம் நடந்து நமக்கு மரபணு சேர்க்கை நடைபெறுது பார்த்தீங்களா, அது மூலம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் தாவர பயிர் பெருக்கத்தில் இது பயன்படுகிறது. அதாவது நிறைய இப்போ தாவர பயிர் பெருக்கம் அப்படிங்கிறது ஹைப்ரிட் பிளான்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம நிறையா பயிர் அதிகமாக உருவாக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஈல்டிங் கொண்டு போகலாம். இது மூலம் நமக்கு என்ன கிடைக்கும், அதுதான் அதிகமான லாபங்கள் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, மறுகூட்டிணைவு அப்படிங்கிறது குறுக்கேற்றத்தின் விளைவாக உருவாகும் புதிய பண்புகளை பெற்ற உயிரினங்களே மறுகூட்டிணைவிகள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ குறுக்கேற்றம் நடக்கணும் அப்படின்னு கேட்டால் 2 உயிரிகள் வேணும் இல்லையா, அந்த உயிரிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் மறுகூட்டிணைவிகள் அப்படின்னு சொல்கிறோம். 2 உயிரினங்களில் இருக்கக்கூடிய மரபணுக்கள் ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு புதிய பண்புகளை பெற்ற உயிரினங்கள் உருவாகுது பார்த்தீங்களா. அதாவது குறுக்கேற்றம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு புதிய உயிரினம் கிடைக்குது. அந்த உயிரினத்துக்கு பேர் என்ன சொல்கிறோம், மறுகூட்டிணைவிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்நிகழ்வில் டிஎன்ஏ துண்டங்கள் உடைந்து மறுகூட்டிணைவு கொண்ட புதிய அல்லீல்கள் சேர்க்கை உருவாகுது. இப்போ இந்த நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா டிஎன்ஏ துண்டங்கள் என்ன பண்ணும், உடைய ஆரம்பிச்சிடும். உடைஞ்சதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அல்லீல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்று சேரும். ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் மறுகூட்டிணைவு அந்த நிகழ்வு நடைபெறும். இந்த செயல்முறைக்கு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் மறுகூட்டிணைவு என்று அழைக்க. இப்போ மறுகூட்டிணைவு நிகழ்வரை கணக்கீடு அப்படிங்கிறது RF அப்படின்னு சொல்லுவோம். இது கலப்பின் போது தோன்றும் மறுகூட்டிணைவு வழித்தோன்றல்கள், அதாவது மறுகூட்டிணைவு நடந்து முடிச்சதுக்கப்புறம் புதிய ஒரு உயிரினம் கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த வழித்தோன்றல்களின் விழுக்காடு மறுகூட்டிணைவு நிகழ்விரைவு எனப்படுகிறது. அந்த விழுக்காடு என்ன சொல்கிறோம், மறுகூட்டிணைவு நிகழ்விரைவு. இந்த மறுகூட்டிணைவு நிகழ்விரைவு இருக்குது பார்த்தீங்களா, இது RF அப்படிங்கிற கீழ்காணும் சூத்திரத்தால் கணக்கிடப்படுகிறது. இணைப்பு வகை அமைவு பெற்ற அலீல்களிலிருந்து பெறப்பட்ட தரவினை பயன்படுத்தி மறுகூட்டிணைவு நிகழ்விரைவு கணக்கிட கொண்டுள்ளது. இப்போ ஒரு மறுகூட்டிணைவு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து எத்தனை புதிய வழித்தோன்றல்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம கணக்கிட முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, மரபணு வரைபடம் அப்படிங்கிறது குரோமோசோம் மரபணுக்கள் ஒரே சீரான நேர்கோட்டில் அமைந்துள்ளது. ஒரு குரோமோசோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மரபணு இருக்குது, அந்த மரபணு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. ஒவ்வொரு மரபணு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டாக்கா ஒவ்வொரு இடத்துலையும் அமைஞ்சிருக்கும் சரியா. இந்த இடத்திற்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் அமைவிடம் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ மரபணுக்கள் ஒவ்வொரு மரபணுவும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது, அதுக்கு பேர் அமைவிடம்னு சொல்லிட்டோம். மரபணுக்களின் அமைவிடத்தையும் அருகருகே உள்ள மரபணுக்களுக்கு இடையே உள்ள தொலைவு, இப்போ ஒரு மரபணு கீழே இருக்குது, இன்னொரு மரபணு மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு இருக்குது பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஒரு நம்ம வரைபடம் வரைய முடியும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மரபணு வரைபடம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மரபணுக்களுக்கிடையே உள்ள தொலைவு மறுகூட்டிணைவு நிகழ் விரைவிற்கு நேர் விகிதத்தில் உள்ளது. அதாவது மரபணு அப்படிங்கிற தொலைவிலப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் பிணைப்பு வரைபடம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வரைபடத்தை ஃபஸ்ட்டு யார் அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னா டிஹெச் மார்கன் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு டிஹெச் மார்கனின் மாணவராகிய ஆல்பர்ட் ஹச் ஸ்டர்டிவன்ட் 1913 ஃபஸ்ட்டு இவங்க உருவாக்குனாங்க. எது அப்படின்னு கேட்டால் இந்த வரைபடம் அப்படிங்கிறத உருவாக்குனவங்க யாருன்னு கேட்டால் இவங்க தான். யார்? ஆல்ஃப்ரெட் அண்டு ஸ்டர்டிவன் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த மரபணு வரைபடம் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இது குரோமோசோமில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் மரபணுக்கள் இருக்குது. இந்த மரபணுக்கள் தனக்குன்னு ஒரு இடத்த நிர்ணயிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சவங்க இவங்க தான். நெக்ஸ்ட்டு வரைபட தொலைவு பாருங்கள். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மரபணு வரைபடத்தின் தொலைவை குறிக்கும் அலகு தான் வரைபட அலகு அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு மரபணு இருக்குது, இன்னொரு மரபணு இருக்குது, அந்த ரெண்டு மரபணுக்கும் இடையில் உள்ள தொலைவு இருக்குது பார்த்தீங்களா, அதை குறிக்கும் அலகுக்கு பேர் என்ன? வரைபட அலகு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வரைபட அலகு என்பது குறுக்கேற்றத்தின் ஒரு விழுக்காட்டிற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு வரைபட அலகு இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா சென்டி மார்கன் அப்படின்னு சொல்லலாம். இதை டிஹெச் மார்கன் அப்படி தான் அவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க கண்டுபிடிச்சாரு. 100 சென்டிமார்கன் சேர்ந்தது ஒரு மார்கன். சரியா, 100 சென்டிமார்கன் சேர்ந்தது ஒரு மார்கன். இப்போ எடுத்துக்காட்டாக என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள், இதுதான் என்னது, இதுதான் வரைபட ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய வரைபட தொலைவு. இதில் என்ன இருக்குது? ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க ஏ மற்றும் பி மரபணுகளுக்கு இடையே உள்ள தொலைவு 3.5. இது ஏ, இங்கே ஒரு மரபணு இருக்குது, இங்கே பி, இது ஒரு மரபணு இருக்குது. இப்போ ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன இருக்குது? 3.5. இப்போ பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட தொலைவு 7.5. இப்படிலாம் சொல்கிறான்ல. இப்போ 3.5 சென்டிமார்கனை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் 3.5% அப்படின்னு சொல்லலாம். 3.5 சென்டிமார்கன் அல்லது 3.5% அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் 0.035 அப்படின்னும் நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இதுதான் ஒரு வரைபட தொலைவு. இதில் ஏ இருக்குது, பி, சி, டி அப்படிங்கிற மரபணுக்கள் இருக்குது. ஏக்கும் பிக்கும் உள்ள தொலைவு 3.5, பிக்கும் சிக்கும் உள்ளது 7.5 சென்டிமார்கன், அண்ட் சிக்கும் டிக்கும் உள்ள தொலைவு 5.5 சென்டிமார்கன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க ஒரு வரைபடம் வரைய முடியும். 100 சென்டிமார்கன் சேர்ந்தது ஒரு மார்கன். நெக்ஸ்ட் பாருங்கள், மரபணு வரைபடத்தின் பயன்கள். இந்த வரைபடம் இப்போ வரைஞ்சிட்டோம், இதோட பயன்கள் என்ன அப்படின்னு கேட்டால் மரபணுக்களின் வரிசையை மரபணுக்களோட ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய மரபணுக்களின் வரிசையை இது மூலம் தீர்மானிக்க முடியும். மரபணுவின் அமைவிடத்தை அடையாளம் காணவும் எந்த மரபணு குரோமோசோமில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது இல்லாமல் மரபணுக்கு இடையே உள்ள தொலைவு, ஒரு மரபணுக்கும் இன்னொரு மரபணுக்கு இடையில் உள்ள தொலைவு எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்ம இதன் மூலம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் இருபண்பு கலப்பு, முப்பண்பு கலப்புகள், இருவேறுபட்ட புறத்தோற்றம் கொண்ட தாவரங்களை கலப்பினம் செய்யும் போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய முடிவுகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது இல்லாமல் முப்பண்பு கலப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதோட முடிவுகளையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு மரபணு இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் சில மரபணுக்கள் சிக்கலான தன்மை பெற்றிருக்கும், அதோட செயல்முறைகள் எப்படி இருக்கும்? சிக்கலாக இருக்கும். ஸோ இந்த வரைபடத்தின் பயன்கள் மூலம் என்ன பண்ண முடியும்? இந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய மரபணுவின் தன்மைகளை என்ன பண்ணிக்க முடியும்? மரபியலாளர்கள் தெரிஞ்சுக்க. நெக்ஸ்ட்டு பல்கூட்டு அல்லீல்கள். ஒரு உயிரினத்தில் கொடுக்கப்பட்டுள்ள புறத்தோற்ற வகை பண்புக்கூறு அதில் உள்ள தனி இணை மரபணுக்களை சார்ந்துள்ளது. இப்போ புறத்தோற்ற பண்புகள் அப்படிங்கிறது வெளித்தோற்ற பண்புகள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? புறத்தோற்ற பண்புகள்னு சொல்லுவோம். புறத்தோற்ற பண்புகளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய மலர் சொல்லலாம். அது சிகப்பாக இருக்கா, இல்லை ப்ளூ கலராக இருக்கா, இல்லை என்ன கலரில் இருக்குது, வெள்ளை கலரில் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா. அதெல்லாம் அதில் அந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய மரபணுக்களை சார்ந்தது. அந்த ஃப்ளவர் எப்படி இருக்குது? புறத்தோற்ற பண்புகள், வெளிப்புறத்தோற்ற பண்புகள். அது சிகப்பாக இருக்கா, இல்லை ப்ளூ கலராக இருக்கா, ஒயிட் கலராக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய மரபணுகளின்
தனி இணை மரபணுக்களை சார்ந்துள்ளது அப்படின்னு சொல். இது எல்லாமே இந்த மரபணு எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஒத்திசைவு குரோமோசோம்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு ஒத்திசைவு குரோமோசோமில் எல்லா மரபணுவும் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்தை வந்து அமைவிடம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குரோமோசோம்ஸ் இருக்குது, அதில் நிறையா வந்து என்ன இருக்கும், மரபணுக்கள் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு மரபணுக்குன்னு தனக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், அமைவிடம், லோக்கஸ் அப்படின்னு பேர். ஒரு இணை ஒத்திசைவு குரோமோசோம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரோமோசோமில் ஒரு மரபணுவில், அதாவது ஒரு குரோமோசோம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் மரபணுக்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லீல் வகைகள் ஒரே அமைவிடத்தில் ஒரு குரோமோசோம் இருக்குது. ஒரு குரோமோசோமில் மரபணுக்கள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட குரோமோசோம்ஸ், அதாவது மரபணுக்கள் சேர்ந்து இருக்கும். ஒரு குரோமோசோமில் ஒரே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மரபணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா அல்லீல் வகைகள் ஒரே அமைவிடத்தில் அமைந்திருப்பது பல்கூட்டு அல்லீல்கள். இதுக்கு பேர் பல்கூட்டு அல்லீல்கள். அதாவது ஒரு குரோமோசோம்ஸ் இருக்குது, குரோமோசோம்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நிறையா மரபணுக்கள் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அந்த மரபணுக்கள் எப்படி இருக்குன்னா ஒரே கூட்டமாக அமைஞ்சிருக்குமா, கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இடத்துல வந்து கூட்டமாக மரபணுக்கள் இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் பல்கூட்டு அல்லீல்கள். இப்போ பல்கூட்டு அல்லீல்களின் பண்புகள் பார்த்தோம் அப்படின்னா இதோட அந்த பல்கூட்டு அல்லீல்கள் வரிசை எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அமைவிடத்தில் அமைந்துள்ளது. நிறைய அதில் மரபணுக்கள் என்ன இருக்கும், அமைஞ்சிருக்கும். ஒரே இடத்துல ஒரு குரோமோசோமில் ஒரே இடத்துல நிறையா மரபணுக்கள் அமைஞ்சிருக்கும். அதான் அல்லீல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நெருக்கமாக அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த மரபணுக்களிடையே எப்போதுமே குறுக்கேற்றம் நடைபெறாது. ஏன் அப்படின்னு கேட்டால் அது தனித்தனியாக பிரிஞ்சு போக முடியாது. இப்போ ஒரே இடத்துல என்ன இருக்கும், 2க்கும் 3 4 5ன்னு நிறையா மரபணுக்கள் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டால் குறுக்கேற்றம் நடைபெறாது. தொலைவில் இருந்தால் தான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ஈஸியாக குறுக்கேற்றம் நடைபெறும். பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே குறுக்கேற்றம் நடைபெறாது. ஸோ இது மூலம் நமக்கு என்ன கிடைக்காது அப்படின்னா புதிய குறுக்கேற்றம் நடக்கலை அப்படின்னா புதிய வழித்தோன்றல்கள் அங்கே கிடைக்காது. இப்போ பல்கூட்டு அல்லீல்கள் ஒரே பண்பிற்கு மட்டும்தான் காரணமாகும். அதோட என்ன பண்பு இருந்துச்சோ அதுதான் அதோட வெளிப்பாடாக இருக்கும். அதான் ஒரு பண்பு மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து என்னவாகாது, புதிய வழித்தோன்றல்கள் இதில் இருக்கு. இயல்பான வகை அல்லீல்கள் கொண்ட வரிசை ஓங்கு பண்பினை வெளிப்படுத்தும். அதாவது இயல்பாக இருக்கக்கூடிய அல்லீல்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஓங்குத்தன்மை, அதாவது ஓங்கு பண்பு மட்டும்தான் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. சடுதி மாற்றம் முற்ற தாவரங்களின் அல்லீல்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் திடீர் மாற்றம், சடுதி மாற்றம்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சடுதி மாற்றம் நடந்து முடிஞ்ச ஒரு தாவரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அதில் இருக்கக்கூடிய அல்லீல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஓங்கு அல்லது நடுத்தர வகை தன்மை கொண்டதாக இருக்கும். இயல்பாக இருக்கக்கூடியது எப்போதுமே ஓங்குத்தன்மையாக தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து இப்போ சடுதி மாற்றம் அப்படிங்கிறது ஒரு மரபணுவில் அதாவது ஒரு ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஜீன் இன்னொரு இடத்துக்கு போய் மாறி அமைஞ்சிருக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சடுதி மாற்றம் நடந்த தாவரத்தோட புறத்தோற்ற பண்புகள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் மேக்சிமம் அது வந்து ஓங்கு அல்லது நடுத்தர வகை தன்மை கொண்டதாக தான் இருக்கும். அதோட புறத்தோற்ற விளைவுகளை வெளிப்படுத்துகின்றன. இரு வகையான சடுதி மாற்றமுற்ற பல்கூட்டு அல்லீல்களை கலப்பினம் செய்யப்படும் போது அதன் புறத்தோற்ற வையகம் எப்பொழுதுமே சடுதி மாற்றமுற்ற வகையை ஒத்தே அமைந்திருக்கும். இயல்பான வகையை ஒத்திருக்காது. ஆமாம், அது ரெண்டுமே இப்போ என்ன பண்ணுது, 2 வகையான பிளான்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் அது ரெண்டுமே சடுதி மாற்றமுற்ற ஒரு தாவரம் தான். இதை வந்து நம்ம கலப்பினம் செய்யும்போது என்ன நடக்கும், அங்கேயும் என்ன பண்ணோம் புறத்தோற்றம்னா அதை புறத்தோற்ற பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் சடுதி மாற்றமுற்ற வகையை தான் சார்ந்திருக்கும். இயல்பான வகையை வந்து அங்கே சார்ந்திருக்காது. இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்தோம், குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் பார்த்தோம். மறுகூட்டிணைவு அப்படின்னா என்ன, மறுகூட்டிணைவின் மூலம் உருவாகும் வழித்தோன்றல் எதுக்கெல்லாம் பயன்படுது, இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது அதோட எப்படி வந்து அந்த மறுகூட்டிணைவு RF அப்படிங்கிறத கணக்கிடுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது மரபணு வரைபடம் பார்த்தோம், வரைபட தொலைவு பார்த்தோம், வரைபடத்தின் பயன்கள் பார்த்தோம், பல்கூட்டு அல்லீல்கள் பார்த்தோம். சரியா, பல்கூட்டு அல்லீல்களின் பண்புகள் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.